ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அவைலபிள் இருக்குது. 7000 சில்லற காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இது மறு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பித்தா இதுக்குண்டான முழு பலன் கிடைக்கும், எல்லாமே நம்ம இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். எங்கே விண்ணப்பிக்கணும், எங்கே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும், எல்லா விதமான டீட்டெயிலையுமே இதில் நம்ம A to Z வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல போகிறோம். பொறுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சத்துணவு வேலைவாய்ப்பை பற்றி நான் ஒரு தகவல் வந்து கொடுத்துருப்பேன். அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரேஷன் கடைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பற்றியும் வந்து தகவல்கள் கொடுங்க, எங்களுக்கு அதை பற்றியும் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி முழுமையான தகவலை கொடுக்குறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த வேக்கண்ட் 7000 சில்லற வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. இதை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விற்பனையாளர் கட்டுனர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. விற்பனையாளர் அப்படின்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி போடுறீங்க ஒருத்தர், பில் போடுறீங்க ஒருத்தர். உங்கள் இதில் சொல்லணும் அப்படின்னா உங்கள் ரேஷன் கடையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், பில் போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். பில் போடுறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி போடுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கர்ஸு இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்த வேலை வாய்ப்பு தான். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் 12வது முடிச்சிருக்கணும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் ஒரு 10வது சம்திங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். நாங்கள் அந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் இருந்து மேற்படி நாங்கள் வந்து அடுத்தடுத்த வேலைவாய்ப்புக்கு, அதாவது பேங்க்கில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கெல்லாம் போகணும். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து A to Z வீடியோ, ரேஷன் கடைக்குள்ள எப்படி வரணும், ரேஷன் கடையில் எப்படி உள்ளே போகணும், ரேஷன் கடையில் உள்ளே போனதுக்கு பிறகு அடுத்தது எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு பேங்க்குள்ளே உதவியாளராக போகணும், அதுக்கு எவ்வளோ சேலரி, என்னென்ன பண்ணணும், எல்லாமே நம்ம A to Z சொல்ல போகிறோம். இதை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து 7000 சில்லற வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்க. உடனடியாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் கொடுக்க போகிறோம். இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண உடனே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கே விண்ணப்பிக்கணும், எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எங்கே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்போம். அதனால் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.